துப்பாக்கியை காட்டி மிரட்டி பல கொள்கைகளில் ஈடுபட்டு வந்த திருடன் கைது. துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் உட்பட பொருட்களை கொள்ளையடிக்கும் செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நடந்த கொள்கை சம்பவங்களுடன் அவர் தொடர்புடையவர் என்பதும், கொள்கையிடப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் 100 கோடி ரூபாய் எனவும் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வடக்கில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை. வடக்கில் சில பாடசாலைகளில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என ஆதாரங்களுடன் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே அவ்வாறு அவர் முறையிட்டுள்ளார். குறித்த சந்திப்பில் இளைய சமூகத்தை வழிபடுத்தும் வகையில் அறநெறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் எடுத்து கூறியுள்ளனர். நாட்டில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். காய்ச்சல் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹங்சக விஜயமுனி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஒரு சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வருகிறது. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கோர விபத்து. திருகோணமலை திருஞான சம்மர் வீதியில் கடல்முக சந்திக்கு அருகே சற்று முன்னர் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளும் வேனும் மோதிய குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் இயற்கை எரிவாயுவின் விலை 3.33 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அத்தோடு சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மாலினி பொன்சேகாவிற்கு 2 முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்றாக சென்று அஞ்சலி. இலங்கையின் நடிப்பரசி என போற்றப்படும் மாலினி பொன்சேகாவிற்கு நாட்டின் 2 முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்றாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இவ்வாறு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் மாலினி பொன்சேகாவின் பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மாலினி பொன்சேகாவின் இறுதிக்கிரியைகள் நாளைய தினம் மாலை நடைபெற உள்ளது. கூட்டிணையும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாரிசுகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகனான தகாம் சிறிசேனவை தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு தகாம் சிறிசேனாவை நாமல் ராஜபக்ச அழைத்துள்ளார். முன்னாள் தேர்தல்களிலும் தகாம் சிறிசேன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து பணியாற்ற அழைக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அடுத்த தலைமை குறித்து ரவுஃப் ஹக்கீம் வெளிப்படை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையை தீர்மானிப்பது பேராளர் மாநாட்டிலே ஆகும். ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த கோரிக்கையும் தற்போது வரை எழவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். மீட்கப்பட்ட தங்க துப்பாக்கி விவகாரம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கனமழை. இந்தியாவின் டெல்லியின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்ததால் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் புயல் காரணமாக 25க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி நேற்றிரவு ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக விமான சேவைகள் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு நினைவேந்தலில் குழப்பம் விளைவித்தவர்களால் மீண்டும் பதற்றம். கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் 16வது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவை அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த அமைப்பினர் நேற்றைய தினம் நீர்கொழும்பிலுள்ள தேசிய கடற்தொழில் ஒத்துழைப்பு இயக்க அமைப்பிற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். வலுக்கும் உட்கட்சி மோதல்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அணிகிரிபுர அசோக சேபால தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட சிறு கட்சிகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலிருந்தே தாய் கட்சியில் இருந்தவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தலைமையகம் நிறைவேற்றாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அணிகிரிபுர அசோக சேபால தெரிவித்தார். யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார்.